கைஸ், ஒன்னொரு லேர்ன் டுடே செஷனில் உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்ன, இதோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது எப்படி கால்குலேட் பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெல்கம் டு தமிழ் மைண்ட்ஸ். நான் உங்கள் அபிஷேக். ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் இந்த பிபிஎஃப்னா என்னன்னு பார்த்தோம். பிபிஎஃப்ன்றது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது ஒரு பாப்புலரான லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இது பேக் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ உங்களுக்கு அது வரும். இதில் வர பணம் இன்ட்ரெஸ்டோ சரி, இதில் ஏர்ன் பண்ணுற மெச்சூரிட்டி அமௌண்ட்டோ சரி, அப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் சரி, இஸ் டோட்டலி எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். அதை எஸ்பெஷலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் மேக்ஸிமம் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ போடலான்னு 1.5 lakhs per year போடணும். மினிமம் நீங்கள் இப்போ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறீங்கன்னா அது 500 rupees நீங்கள் மினிமமாக பே பண்ணணும். அது ஒரு per annum பார்த்தீங்கன்னா 6,000 rupees கிட்ட வரும். அதே இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs per annum. இந்த 1.5 lakhsன்றது 12,500 per month நீங்கள் கட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பே பண்ணலாம். இப்போ இந்த 1.5 lakhs மொத்தமாகவே 80C டிடக்ஷன் நீங்கள் டோட்டலாக டேக்ஸ் எக்ஸம் பண்ணிக்கலாம் இதில். ஏன்னா 80Cல டோட்டல் மேக்ஸிமம் டிடக்ஷன் அமௌண்ட் 1.5 lakhs. அது நீங்கள் எஸ்பெஷலி இந்த பிபிஎஃப்ல போட்டாலே ஃபுல்லாகவே டேக்ஸ் பெனிஃபிட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கரண்டாக பார்த்தீங்கன்னா அது 1st April 2020 பார்த்தீங்கன்னா 7.1 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது. இப்போ ஜூலை 1 கூட அதே ரேட்டு தான் கண்டினியூ பண்ணுறாங்க. 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க இதில். சரி, இதில் மற்ற இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். இது மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 15 years இதோட மெச்சூரிட்டி பீரியடு. 15 yearsக்கு பிறகு கூட நீங்கள் ஒரு பிளாக் ஆஃப் எவ்ரி 5 yearsக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் கட்டலாம். இல்லைன்னா அந்த க்ளோஸ் பண்ண வேல்யூவே நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இது இப்போ வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா இது ஒன்லி பிபிஎஃப் இஸ் அலோட் டு வித்ட்ரா ஒன்லி ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த 7 years. 7 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் இதுலேருந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியும். அதை எவ்வளோன்னா 50% ஆஃப் த அமௌண்ட் தான் 7 வருஷம் கழிச்சு உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் கம்ப்ளீட் வித்ட்ராவல் கேன் பி டன் ஒன்லி ஆஃப்டர் மெச்சூரிட்டி. அதாவது 15 yearsக்கு கழிச்சு கம்ப்ளீட் வித்ட்ராவல் பண்ணலாம். இல்லைன்னா டிமைஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா அப்போ நீங்கள் கம்ப்ளீட் வித்ட்ராவல் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் பிபிஎஃப் அக்கௌண்ட் டென்யூர் வித் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அதான் சொன்னீங்க 15 years கழிச்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளாக் ஆஃப் 5 years எப்படி பண்ணால் ஃபார்ம் H பேங்க்ல நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது 1 yearக்கு மெச்சூரிட்டிக்கு முன்னாடி 1 yearக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது பிறகு நீங்கள் என்னன்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 years யூ கேன் அகெயின் கெயின் ஃபார் அனதர் எக்ஸ்டென்ஷன். இந்த 5 years அதாவது 15 years கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன நீங்கள் 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுல நீங்க அந்த 5 year டியூரேஷன்ல இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலாம். இல்லைன்னா ஆல்ரெடி அந்த இருக்கிற டோட்டல் சம் அமௌண்ட் நீங்க ஆல்ரெடி ஏர்ன் பண்ண டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு எக்ஸல் நான் காமிச்சிடறேன், அந்த ஒர்க் கால்குலேஷன் பார்ட் மட்டும். அப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல பாத்தீங்கன்னா 60% தான் உங்களுக்கு பிகினிங் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல வித்ட்ரா பண்ண முடியும். அதுலயும் பாத்தீங்கன்னா வித்ட்ராவல் ரெஸ்ட்ரிக்டட் டு 1 time in a financial year. அப்புறம் இந்த லோன் அகேன்ஸ்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட். ஓகே, இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, இதுல பணம் போட்டிருக்கீங்க, இதுக்கு எதிராக லோன் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், லோன் எடுக்க முடியும். அது எப்படின்னா பிட்வீன் 3rd and 6th financial year ஆஃப் ஓப்பனிங் அன் அக்கௌண்ட் யூ கேன் அவைல் அ லோன். அதுல என்ன சொல்றாங்கன்னா the loan amount is restricted to 25% of the balance at the end of the second year preceding the year in which the loan is applied. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா 2015-16 உங்களுக்கு லோன் அப்ளை பண்றீங்க. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடி 2 ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 13-14 அந்த 2013-14 அந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கிற உங்க பேலன்ஸ்ல 25% அமௌண்ட் அதுதான் 15-16 லோனா உங்களால அவைல் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 19-20-21 எனக்கு லோன் வேணும்னா அது 18-19ல அந்த அன்னைக்குள்ள பேலன்ஸ்ல 25% ஆஃப் த அமௌண்ட் நான் 20-21 காலாண்டுக்கு நான் இதான் வாங்கிக்கலாம், இது லோனா எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப இந்த 7th year, no loan can be taken from 7th year of opening the account.
ஓகே, 7வது வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்ஷியல் வித்ட்ரால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 7th இயருக்கு படிச்சு நீங்கள் 50% ஆஃப் த அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ 7வது வருஷத்துக்கு மேலே வந்து உங்களால் லோன் வந்து பிபிஎஃப்லேருந்து பிபிஎஃப் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் லோன் அக்கௌண்ட் வச்சு லோன் எடுக்க முடியாது. இந்த லோன் அமௌண்ட் வந்து ரீபேபிள் வந்து பார்த்தீங்கன்னா லம்சாவும் பண்ணலாம், இல்லை 2 or more மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பண்ணலாம் வித்தின் அ பீரியட் ஆஃப் 36 months. After the principal amount is repaid, interest on loan taken from PPF account is repayable not more than 2 installment. Clear ஆ மென்ஷன் பண்ணாங்க. ஓகே, அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வர இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக ஒரு 1% இன்ட்ரெஸ்ட்டோட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 8% இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பிபிஎஃப்ல சம்பாதிச்சிங்கன்னா லோன் நீங்கள் இது அகேன்ஸ்டாக லோன் எடுத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அந்த டைமில் நீங்கள் எப்படி இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம் அந்த லோனுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 8% நீங்கள் இங்கே பிபிஎஃப்ல வாங்கினீங்கன்னா அது 10% நீங்கள் அங்கே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ லோனை ரீபே பண்ண விட்டீங்கன்னா 6% 36 months பீரியடுக்குள்ள அது 6% இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க 2வது லோன் கூட எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் லோனுக்கு ஆஃப்டர் ரீபேயிங் த ஃபர்ஸ்ட் லோன். ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், நீங்க மாசம் மாசம் மினிமம் 500 ரூபா போடணும், இல்லைன்னா இந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிடும். அது ரீஆக்டிவேட் பண்ணணும்னு இப்போ சில அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு, அது ரீஆக்டிவேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க பெனால்ட்டி 50 ரூபா கட்டணும் ஃபார் ஈச் இன்ஆக்டிவ் இயருக்கு. அப்புறம் வந்து 500 as each inactive years contribution. அந்த பெனால்ட்டி 50 ரூபா சேர்த்து அந்த 500 சேர்த்து நீங்க மொத்தமா கொடுக்கணும், பே பண்ணலாம் அந்த மினிமம் மந்த் ஆன் மந்த்துக்கு. அப்பதான் உங்களுக்கு மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து நீங்க மெச்சூரிட்டிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க வந்து அந்த நீங்க இறந்துட்டீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களோட லீகல் நாமினிக்கு போகும். ஆனா நாமினி இஸ் நாட் எலிஜிபிள் டு கண்டினியூ யுவர் அக்கௌண்ட். இப்போ இன்கேஸ் உங்க நாமினிக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 1,50,000 மேல இருந்ததுன்னா அவங்க வந்து தே ஹேவ் டு ப்ரூவ் தேர் ஐடென்டிட்டி. அப்பதான் உங்களுக்கு அந்த பணம் மொத்தமா போகும். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஆஃப் பிபிஎஃப் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா பிபிஎஃப் ஸ்கீம் 2019 என்ன சொல்றாங்கன்னா ஃபார்ம் 5 டு ஃபெசிலிட்டேட் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஆஃப் பிபிஎஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 5 years. 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து இந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு சேஞ்ச் இன் ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர் ஹஸ் ஆல்சோ பி ஆடட் அஸ் அ கிரவுண்ட் ஃபார் premature closure of the PPF account. இப்போ என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ரீசெண்டா நியூஸஸ் சில இதுல சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க நான் ரெசிடென்ட்டா போயிட்டா கூட அந்த கேஸ்ல கூட இது க்ளோஸ் பண்ண 23rd February 2018 இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ரெசிடென்ட்டா போனா கூட இது வந்து இட் இஸ் நாட் மேண்டேட்டரி டு க்ளோஸ் யுவர் அக்கௌண்ட். அதனால அந்த டைம்ல வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் யுவர் ஆகாது, அது மேண்டேட்டரி கிடையாதுன்னு இருக்காங்க. ப்ரீமெச்சூர் க்ளோஷர்னால நீங்க என்னன்னா யூ ரிக்வயர்ட் டு பே 1% ஆஃப் யுவர் பேலன்ஸ் அமௌண்ட் அஸ் பெனால்ட்டி டு த பேங்க்குக்கு நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இப்போ இதோட எப்படி இதை கால்குலேட் பண்ணணும், இதோட கால்குலேஷன் பார்ட்டை இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பார்த்துருவோம். இது ஜஸ்ட் ஒரு நார்மலான காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்றாங்க. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு நீங்கள் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதுதான் உங்கள் இந்த வருஷத்தோட டோட்டல் கான்ட்ரிபியூஷன். இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்குள்ள நுழையும்போது இந்த ஸ்கீம்ல வந்து 7.1% இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்புறம் இந்த வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் இன்டூ இந்த ரேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் டோட்டல். இது மெச்சூரிட்டி அமௌண்ட்ன்றது இயர் எண்டில் எப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் 1,20,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகே, இப்போ அடுத்த வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த க்ளோசிங்கு இதுதான் அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங்காக இருக்கும். இப்போ அதே 1,20,000 தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து அதே கேல்குலேஷன் தான். ஸோ அந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணிக்கோங்க. மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ளஸ் இந்த வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் ப்ளஸ் அதில் ரெண்டுத்துலேயும் கால்குலேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். அதாவது இன்ட்ரெஸ்ட் நான் எதில் கால்குலேட் பண்ணுறேன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ளஸ் அது ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட்டோட கால்குலேட் பண்ணி வந்த ஓப்பனிங் பேலன்ஸில் அது ப்ளஸ் இந்த வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து அதில் தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறேன். இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். இதில் வந்து வர இன்ட்ரெஸ்ட்டை மறுபடியும் நான் மெச்சூரிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் என்னோட இந்த வருஷம் இன்ஸ்டால்மெண்ட்
பிளஸ் போன வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்டோட வர ஓப்பனிங் பேலன்ஸ் மூணுத்தையும் ஆட் பண்ண இந்த வருஷம் க்ளோசிங் வந்துடும். இதே மாதிரி இயர் ஆன் இயர் பண்ணணும். இப்போ இது வந்து 15 இயர்ஸ்க்கு நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து எல்லா மாசமும் 10,000 போடுறேன். 15 இயர்ஸ்க்கு வந்து 1,20,000 per year நான் போடுறேன், இன்வெஸ்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டும் அதே காம்படிஷன்ல இயர் ஆன் இயர் இட்ஸ் கோயிங். ஓகே, at the end of 15 years பாத்தீங்கன்னா I am getting an amount of 32,54,567. அதாவது என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா 18 lakhs, அதுல இன்ட்ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா 14,54,567. ஓகே, ஆஃப்டர் 15 years what will be there? ஓகே, 15 இயர்ஸ்க்கு கழிச்சு நீங்க இதே அமௌண்ட்டை ஒரு 5 இந்த பிபிஎஃப் 5 அக்கௌண்ட்டை 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ற சமயத்துல இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி டெபாசிட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும்னு கம்பல்ஷன் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கம்பல்ஷன் இருக்கும். 15 இயர்ஸ் தாண்டிட்ட பிறகு அந்த எக்ஸ்டெண்ட் பண்றீங்களா 5 இயர்ஸ், அந்த 5 இயர்ஸ்க்கு நீங்க இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா அது பே பண்ணலாம், இட்ஸ் யுவர் விஷ். அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் இந்த டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுத்து மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுவும் இன்னைக்குள்ள ரேட் இல்ல, அந்த டைம்ல என்ன ரேட் ப்ரிவேல் ஆகுதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. இன்கேஸ் நான் இதுல வந்து இந்த சினாரியோல வந்து 9% அந்த டைம்ல ஆஃப்டர் 15 இயர்ஸ் வந்து பிபிஎஃப் ரேட் 9% இருக்கும், சும்மா ஒரு அசம்ஷன்ல போடுறேன். அதனால அதுல 9% கால்குலேட் பண்ணி வர அமௌண்ட் நீங்க இன்ஸ்டால்மெண்ட்டே கட்ட தேவையில்ல. ஜஸ்ட் இந்த எல்லா வருஷமும் இந்த பிபிஎஃப் மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டே போறீங்க. இதை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் எண்ட்ல 32 lakhs இருக்கு. இது 32,50,000 மறுபடியும் நான் என்ன பண்றேன், 16th இயர்ல தான் அது ஓப்பனிங் இன்வெஸ்ட் பண்றேன். மறுபடியும் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி வந்து ஆட் ஆகிற அமௌண்ட் மறுபடியும் இந்த அமௌண்ட் அதுக்கு அடுத்த வருஷம் இன்வெஸ்ட் பண்றேன். அப்புறம் அதுல 9% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அதை ஆட் பண்ணி வர்றதை மறுபடியும் அதுக்கு அடுத்த வருஷம் இதை நான் கண்டினியூஸா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ்க்கு பண்றேன். அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ் கழிச்சு உங்களோட டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் 50 lakhs. உங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா 18 lakhs, இன்ட்ரெஸ்ட்ல மட்டுமே 32 lakhs உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு நீங்க அமௌண்ட் பே பண்ணா இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸும் பே பண்ணிட்டு அதுக்கு ஆஃப்டர் 15 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுல வர இன்ட்ரெஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஓவரால் ஆஃப்டர் 20 இயர்ஸ் உங்க மெச்சூரிட்டி வந்து 50 lakhs வருது. மறுபடியும் 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த 50 lakhs மறுபடியும் அடுத்த வருஷம் ஓப்பனிங் கொண்டு போய் மறுபடியும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் % வரும். அப்படியே நீங்க ஷஃபிள் பண்ணி அப்படியே உங்க வெல்த்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த இதுல பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டர் இது. ஸோ இதுல கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல வர கிளைம் பண்ற மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் சரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சரி இட்ஸ் டோட்டலி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். பத்தாவதுக்கு நீங்க இயர்லி பே பண்ற இன்ஸ்டால்மெண்ட்டும் அண்டர் செக்ஷன் 80C இட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ் provided you go with the old regime. இப்போ உங்களுக்கு தெரியும் நியூ டாக்ஸ் ரெஜிம் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் இருக்கு. நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் இருந்த நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா இதுல நீங்க பே பண்ற இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் டோட்டலா வந்து 80C கடியில நீங்க எக்ஸாம் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஃபார் டுடே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ.